நற்றுணையாவது நமசிவாயமே. சிவாய நம. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி சமேத பத்மாவதி தாயாரினுடைய சந்நிதி. இங்கேயும் திருப்பதி தேவஸ்தானத்தை போல் கியூ இன்றைக்கி. அடியேன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 11:45 திறப்பாங்களாம். இங்கேயும் க்யூவில் நிற்க வச்சு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அது மாதிரி நாள், வெங்கடாச்சலபதியினுடைய வைகுண்ட ஏகாதசி திருநாள் இன்றைக்கி. ஸோ ஜனம்லாம் நிற்க முடியாமல் எல்லோருமே உட்காந்துருக்காங்க. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் தரிசனம். இங்கேருந்து அனுப்புறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அங்கே ஒரு லைனில் நின்று ஒரு 1 மணி நேரம். ஸோ 2 hours டிகேஎஸ் வித் பெருமாளோட இன்றைக்கி. அதே போல் 5ஆம் நாள் திருஷா, நடராஜ பெருமானுடைய 5ஆம் நாள் திருஷா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. 3 லட்சம் உத்திராட்சங்களால் செய்யப்பட்ட சப்பரம். அதில் தில்லை நடராஜரும் சிவகாமி அம்மையார் தாயாரும் சுந்தரி தாயாரும் அமர்ந்த கோலத்திலே மிகச்சிறப்பான முறையிலே சிவனுக்கே உரியான நடனத்துடன் சிவனடியார்கள் மிகவும் மிகவும் அற்புதமான மகிழ்ச்சி தாண்டவத்திலே சிவனடியார்கள் திகழ்ந்தார்கள் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். 5ஆம் நாள் திருஷா திருவடச்சான் என்று அழைக்கக்கூடிய, அப்படியே அந்த சப்பரமானது தெரு ஃபுல்லும் அடைக்கும். சிதம்பரம் தெரு எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த தெரு முழுக்க ஒரு தேர் தான் போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருநாள். இந்த தடவை நீங்கள் தவற விட்டாலும் அடுத்த ஆண்டு நிச்சயமாக ஆருத்ரா தரிசனத்தின் போது நீங்கள் வந்து காணலாம். ஸோ நோட் பண்ணிங்க. இந்த 10 நாள் உற்சவத்தில் 5ஆம் நாள் கொடியேற்றத்திலேருந்து 5ஆம் நாள் திருவடச்சான் திருவிழா மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நாள் 10ஆம் நாள் 9ஆம் நாள் அன்று மரத்தேர். நடராஜர் ஆண்டுக்கு 2 தடவை தான் வந்து நடராஜர் உலகத்தை வெளியே வந்து பார்க்கக்கூடிய நாட்கள். ஒன்று ஆனி திருமஞ்சனம், ஒன்று ஆருத்ரா. ஸோ ஆனி திருமஞ்சனத்திலும் சரி, ஆருத்ரா 2 நாட்கள் வெளியே இருப்பார். அன்றைக்கி காத்தால் புறப்பட்டு உலக மக்களெல்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியை அப்படியே தாண்டவன் மூலமாக அவர்களுக்கு அளித்து, ஸோ அந்த தாண்டவத்தில்